தொழில்நுட்ப கோளாறால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் சென்று சேராத நிலையில் கோவை திருப்பூரில் தேர்வர்கள் தற்போது தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, இந்த குறித்த விவரம் அவங்களுக்கு எப்ப சென்று சேரும், அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, இன்று தமிழகம் முழுவதும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் தேர்வுகளானது நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையில் சுமார் 3 மையங்களில் ஏற்பட்ட சில கோளாறுகள் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்வானது ரத்து செய்யப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. அதே சமயம் கோவையில் ஒரு மையத்தில் இந்த தேர்வானது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வரை தேர்வு ரத்து என்ற அறிவிப்பானது இவர்களுக்கு அறிக்கையாக வராத பட்சத்தில் தற்பொழுது வரை தேர்வுகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நாம் கேட்டபொழுதும் தற்பொழுது வரை தேர்வு ரத்து என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, கிடைக்கப்பெற்றதும் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதே சமயம் சம்பவ இடத்திற்கு இந்த தேர்வு எழுதும் மையத்திற்கு காவல்துறையினர் மற்றும் தெற்கு வட்டாட்சியர் ஆகியோரும் வருகை புரிந்துள்ளனர். தற்பொழுது வரை தேர்வானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு ரத்து என்ற அறிக்கை வெளியான இவர்களுக்கு கிடைக்க பெற்றவுடன் மட்டுமே தேர்வுகள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரலை காட்சிகளை தான் நாம் கண்டு வருகிறோம். இங்கு காவல்துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கின்றனர். சென்னையில் சாலை மறியல் போன்ற செய்திகள் வெளியான நிலையில் இங்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே காவல்துறையினர் இங்கு வந்திருக்கின்றனர். மேலும் தேர்வு எழுத வந்த பெற்றோர்களும் இங்க இருக்கின்றனர். வணக்கம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? இப்போ தேர்வு ரத்து ஏதாவது தகவல் வந்திருக்கா? நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க? இன்னும் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. உள்ள எழுதிட்டு இருக்காங்க எக்ஸாம். நாங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் எதுவுமே தெரியல, அதுக்காக காத்துட்டு இருக்கோம். நாங்க எத்தனை மணிக்கு அவங்க தேர்வு எழுத உள்ள போனாங்க? இப்போ நீங்க எவ்வளவு நேரம் இங்க காத்துட்டே இருக்கீங்க? வெளியவே காத்துட்டு இருக்கீங்களா? 8:30 மணிக்கே உள்ள போயிட்டாங்க. 8:30 மணில இருந்து காத்துட்டு இருக்கோம் நாங்க. சார், உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்? நீங்க எதுல வந்தீங்க? நியூஸ் பார்த்து தான் வந்தேன். ஆமாம், தமிழ்நாடு முழுவதும் ஃபர்ஸ்ட் சென்னை பஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அகைன் பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் வந்தது. சரி, எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்து நான் அஃபீஷியலாக ரீச் ஆகல போல தெரியுது. அதான் நிச்சயமாக பெற்றோர்கள் கூறுவதை பார்த்தா செய்திகளை பார்த்து தான் நாம் தேர்வு மையத்திற்குள் வந்திருக்கிறோம். செய்திகளில் பல்வேறு சென்னையில் தமிழகம் முழுவதும் தேர்வானது ரத்து செய்யப்படும் என்று வெளியான செய்திகளை பார்த்து தான் வந்திருக்கிறோம் என்று தேர்வு எழுத தேர்வர்களின் பெற்றோர்களும் நம்மிடம் தெரிவித்துள்ளார்கள். மோனிஷா, கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.